தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம். அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். என்று எங்களுக்கெல்லாம் தாரக மந்திரத்தை அளித்து அதன்படி செயலாற்றிக் கொண்டிருக்கும் எங்களை பணி செய்துவிட்டு சொர்க்கத்துக்கு சென்று சோறு போட்டுக் கொண்டிருக்கும் முதல் தெய்வம் கேப்டன் அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி, கேப்டன் சொர்க்கத்திற்கு சென்றிருக்கிறார். ஆனால் அவரது எண்ணங்களும் திட்டங்களும் மக்களுக்காக அனைத்து நலத்திட்டங்களும் நான் இருக்கிறேன் என்று தன்னையும் பெண் என்று மாறாமல் ஆண் சிங்கமாகவே மாறி அந்த பெண் சிங்கம் நமது அந்நியார் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி இளைய கேப்டன் உருவத்திற்கு சிங்கத்திற்கு பிறந்தது சிங்கமாக தான் இருக்கும் என்ற வகையில் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் சொல்லியிருக்கிறோம். எனது அருமை தம்பி விஜய் பெருமாறன் அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்கள் கழக துணை செயலாளர் எல்கேசன் அவர்களையும் இந்த நேரத்தில் வழங்கி அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த கழகத்துக்கு உறுதுணையாக இருக்கின்ற பார்த்தசாரதி அவர்களையும் வணங்கி, மேலும் எதிர்கட்சிகளே வியந்து பார்க்கும் வகையில் இந்த திருப்பூர் மாவட்டம் நடத்தி கொண்டிருக்கும் எங்களது அருமை அண்ணன் விசை திருப்பியார் குழந்தைகள் அவர்கள் இந்த நேரத்தில் வணங்கி, ஏன் அந்த நேரத்தை சொல்றேன் சொல்லிதான் அவங்க சில விஷயங்களை சில இடத்துல சொல்லிதான் ஆகணும். எள்ளி நகையாடிய மாற்று கட்சியினருக்கு மத்தியில் இந்த இடத்தில் பொதுக்கூட்டத்தை வாங்கி சின்ன விஷயமா எத்தனையோ மலைகள் எல்லாம் ஓய்ந்த நிலையில் எனக்கு கௌரவம் முக்கியம் இல்ல, பேர் முக்கியம் இல்ல, கேப்டன் தான் முக்கியம் அப்படின்னு இந்த இடத்துல யாருனாலும் முடியாததை எங்களை எல்லாம் நைட்டு பகலுமா வந்து அவர் இப்ப கம்ப்யூட்டர் காரணம் எங்களை இழுத்து போட்டு இந்த அளவுக்கு வேலை வாங்கிட்டு இருக்காரு. என்ன காரணங்கிறீங்க? அவர் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாரு, நீங்க எல்லாம் எல்லாரும் முன்னாடி வரணும், அவங்க பின்னாடி நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காக இருக்கக்கூடிய அருமையானவர்களை மீண்டும் ஒரு இடத்தில் வணங்கி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னா அது எனது தாய் தலைவர் கேப்டன் அறிவித்த போது தமிழகத்திற்கு மக்களுக்காக ஒரு கட்சி உருவாகுது என்று மக்கள் நினைத்தார்கள் என்றால் அது தேமுதிக மட்டும்தான். இன்னைக்கு நிமிஷம் வரைக்கும் எந்த இடத்திலையும் நாங்க சோழ மாட்டோம், எவனுக்கு அஞ்சவும் மாட்டோம். எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. குட்டி ஜப்பான்னு சொல்லிட்டு இருந்த திருப்பூரை ஒண்ணும் இல்லாம பண்ணுவேன். ஒருத்த அமெரிக்கால போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நல்லா சிந்திச்சு பாருங்க. 24 மணி நேரமும் வேலை செய்தாலும் இன்னும் நேரம் இருந்தால் அதற்கும் செய்ய தயார் என்றிருந்த இந்த சமுதாய மக்களை, ஏழை மக்களை வாட்டி வதைத்து இன்னைக்கு திருப்பூரோட அடையாளத்தையே அழிச்சுக்கிட்டு பல நிறுவனங்கள் வந்து பல பகுதிக்கு போயிடுச்சு. குஜராத், பங்களாதேஷ், பாகிஸ்தான், சீனா அப்படி எல்லா பக்கம் போயிட்டு இருக்குது. ஆனா இந்த நிலைமையெல்லாம் மீண்டும் வர வேண்டாம். தேசிய முற்போக்கு திராவிடத்தின் ஆட்சி வர வேண்டும். அதை நிச்சயமாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் கண்டுகொள்கிறோம். நிச்சயமாக எடுப்போம். 1952 மதுரை கண்ட முத்து எங்களது சொத்து. கேப்டன் அவர்கள் எங்களிடம் எந்த இடத்திலையும் சொல்லவில்லை. இதோ இங்க உட்கார்ந்திருக்கிறீங்களே கேப்டன், நீங்க தான் கேப்டன். ஏன்னா என்ன என் பகுதியில கேப்டன் தான் சொல்லுவாங்க. மேடையில உட்கார்ந்துருக்கவங்களும் கேப்டன் தான். ஏன்னா இவங்களும் கேப்டன் தான். கேப்டனுக்கு மறைவே கிடையாது. கடவுளுக்கு ஏதுடா சாவு, சக்திகளுக்கு சாவுன்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு சாவு கிடையாது. நீங்க எவ்வளவுதான் எங்களை மட்டம் தட்டினாலும் நாங்க எங்களை அடக்கவே முடியாது. ஏன்னா அது எங்களுக்கு பழக்கமும் கிடையாது. எங்கள் அந்நியாரை வந்து நாங்க வந்து வீரமங்கை நாச்சியார், வேலுமங்கை நாச்சியார், ஜான்சி ராணி எல்லாம் சொல்றோம். இந்த நேரத்தில் எடுத்து சொல்லிக்கிறேன். ஏன்னா வரலாறை படிக்கும் பெண்ணாக இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாக மாறி தன் கணவன் பல சூழ்ச்சிகளால் கொல்லப்பட்டாலும் 7 ஆண்டுகள் பொறுமை காத்து தன் படைகளை திரட்டி திட்டம் தீட்டி
அந்த ஆங்கிலேயனுக்கு ஆட்டம் காட்டிய வீரமங்கை தான் வேலுநாச்சியார் அவர்கள். சிவகங்கை கோட்டையிலே ஆங்கிலேயருக்கு எதிராக ஆங்கிலேயருக்கு பறக்கப்பட்டிருந்த அந்த கொடியை கிழித்தெறிந்து விட்டு மீண்டும் இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண் சிங்கமாக களம் கண்டு மீண்டும் அந்த போர்க்களத்தில் வெற்றி பெற்று தமிழகத்தை மீட்டு ஒரு மாபெரும் உண்டாக ஒரு பெண்ணாக உருவாவது தான் நமது வேலுமங்கை வீரநாச்சியார். அதே போலதான் 50 வயசுக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க போருக்கே போனாங்க. அதே போலதான் எங்கள் அண்ணியார் போருக்கு நாங்க எங்களை தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. வருகின்ற 26 நிச்சயமாக போர்க்களத்தில் நாங்கள் தான் முடிவு செய்வோம். வெற்றியை தோல்வியை தேமுதிக தான் முடிவு செய்யும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கேப்டன் அவர்களை நாங்க உயிரோடு இருக்க வரைக்கும் கேப்டன் வாழ்க என்றுதான் கத்துவோம். இறந்தாலும் அவர் காலடிக்கு தான் சேருவோம் தவிர வேற எங்கும் போய் சேர மாட்டோம். ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு தலைவன், அது எனது கேப்டன் என்றுதான் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.